பள்ளிக்கூடத்தில் இப்போ 3ஆம் வருஷம் படிச்சிருக்கணும் கணினி கொடுத்துருப்பாங்க. கணினி யார் கம்ப்யூட்டர் யாரு கொடுப்பாங்க? வருஷம் போய் சேர்ந்த உடனே 12 முடிச்சுட்டு ஒருத்தன் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பான். அப்போ கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போதே கம்ப்யூட்டர் கொடுத்தா கம்ப்யூட்டரா என்ன, இதான் மானிட்டர் அப்படின்னா ஓ மானிட்டர் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க மானிட்டர்னு வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த அரசாங்கம் எண்ணத்துல பேர் வச்சிருக்கிறது இல்லை. நான் வீரன் தெரியுமா அப்படின்னு சொன்னா கூட அவன் ஆமா கோட்டர் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் கூட்டத்துல இருந்து. எதை சொல்றதே தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுதான் கம்ப்யூட்டர்ல என்னென்ன பொருள் யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தா 3 வருஷம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து கிடக்கான்ல அவனை கூப்பிட்டு போய் கொடுக்குறான். என்னடா 3 வருஷம் படிப்பே முடிச்சுட்டா அவனுக்கு அந்த படிக்கும் போது கம்ப்யூட்டர் கொடுக்கல, இப்ப வீட்டில் உட்காந்துருக்கோன்னு கொடுக்கான்னு பார்த்தா ஒரு மாணவர் பள்ளிக்கூட கல்லூரி படிக்கிற மாணவர் சொல்றாரு அதுல அர்த்தம் இருக்குன்னு, அதுல 1000 அரசியல் இருக்குன்னு. என்னென்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற வயசு வந்திருக்குன்னு, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு அரசு யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யல. இந்த ஆட்சி வருகிற போது சொன்னாங்க யாரு, கனிமொழி அக்கா, பொம்பளை எல்லாம் பொய் சொல்லக்கூடாதியா, பொம்பளை பொய்யே சொல்றாங்க, ஆம்பளை போய் கூட ஏதாவது பொய் சொல்லிட்டு போயிடலாம் சொல்லலாம், வெளியே சுத்துறோம் ஊர் சுத்துறோம் ஏதாவது பொய் சொல்லலாம் சொல்லலாம், பொட்டப்பிள்ளெல்லாம் பொய் சொல்லலாமா, மேடையும் கொஞ்சம் கூட வெக்கமில்லாம ஏறி இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, சாராய கடைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூட போறோம்னாங்க. இப்போ என்னாச்சு, சாமா மூடினாங்க. எப்படி எங்கெல்லாம் போராட்டம் நடக்குன்னு பார்த்து மூடிட்டு அப்படியே பக்கத்தில் திறந்துட்டாங்க. என்ன திறந்துட்டாங்க, தனியார் மதுபான கடைகள் திறந்து விட்டாங்க. அரசு மதுபான கடையை மூடிட்டு தனியார் மதுபான கடையில திறந்து விட்டாங்க. அதுக்கு பேர் வைக்கிறாங்க முல்லை, மருதம், சாரல், இவங்க பேரு. நம்மளோட நிலப்பரப்பெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதுக்கு சாராய கடைக்கு பேரு. இதனாலும் 12 to 10 அது 11 to 11 இவன் மாட்டு திறந்து வச்சு அங்கே பார வைக்க. அதுக்கு பேரு மண மகிழ் மன்றம். எங்க ஊர்ல சிவிகிரில் திறந்திருக்காங்க. நாங்க 2019 சாராய கடைக்கு இங்க இருக்கக்கூடிய வடுகப்பட்டியில கொண்டு வந்தாங்க. அந்த வடுகப்பட்டி போராட்டம் நடத்தி நாங்க மூடிட்டோம். 5 வருஷம் சாராய கடை எங்கிட்ட கொண்டே வர முடியல. என்னடான்னு கேட்டா நாம் கட்சிக்காரர் இருப்பாங்க, அவன்கிட்ட உங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சிவகிரியில கொண்டு வந்து கொத்தாரப்பட்டி பக்கத்துல ஒரு தனியார் மதுபான கடை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறது யாரு தெரியுமா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சி, வைகோ கட்சி, மதிமுக தானே. அவரோட ஒன்றிய செயலாளர் இங்க இருக்காரு பாருங்க ரெட்டியப்பட்டியில, எங்க அண்ணன் மகத்துவமான அண்ணன் ஒன்றிய செயலாளர் தான் எங்க ஊர்ல வந்து சாராய கடை வச்சிருக்காரு. எப்படி ஆளுங்கட்சி கூட்டணி ஒரு பார அங்க வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கு 4 பேர் பங்கு. அந்த பங்குக்கு உள்ளவனுக்கு அங்கிட்டு ஒரு கடை, இங்கிட்டு ஒரு கடை, இங்கிட்டு ஒரு கடை, இப்ப சாராயர்ல ஒரு கடை, வரிசையா திறந்துகிட்டே இருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சியா கூட்டணி கட்சியா இருக்கும் யாருமே மண்ணுக்கும் மக்களுக்கும் மாணவன் கிடையாது. போதை இல்லா தமிழகம் யாரு, முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க போதைய போடாதீங்க, குடிக்காதீங்க, விற்கிறத நீங்க தானங்க, துறக்கிறத நீங்க தானங்க. இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆள் வேணுமா? உங்களுக்கு தெரியாது இத்தனை வயசு ஆகி போச்சு, 73 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு கேட்க முடியாது, இருக்கும். அதை பயன்படுத்துறது இல்ல. நாமளே திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்கன்னா நம்மளை செருப்பு கழுத்து அடிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிய வேண்டாம். நம்ம செருப்பால அடிக்க வேண்டாம், ஓட்டாலே அடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் முடியும். அவங்க என்ன பாஷையில நம்மகிட்ட வர்றாங்க, நம்மகிட்ட வாக்க வாங்கித்தான் அவங்க அதிகாரத்தில் போய் உட்கார்றாங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வராத கட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வராத கட்சி, போராடி கொண்டிருக்கிற கட்சி. நாங்களே பாருங்க 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிப்பாட்டிருக்கோம் தனிச்சு. 25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற திமுக பாருங்க, அன்னுமே திமுக கிடையாது, அது கூத்திமுக. என்ன கூட்டணி திமுக, இது இனிமே திமுக கிடையாது, கூட்டணி திமுக. ஏன்னா 21 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு தேர்தலை சந்திக்க வருகிறது அந்த திமுக கூட்டு. ஏன் 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்களா, கிட்டத்தட்ட 25 முறை ஆட்சியில் இருந்தாங்களா, எந்த கூட்டணி இல்லாம 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிப்பாட்ட வேண்டியதானே. ஏன் வேட்பாளர் நிப்பாட்ட முடியல அவங்களால? அப்ப அவங்க என்ன, அவங்ககிட்ட என்ன இல்ல, நம்பிக்கையும் கொள்கையும் அவங்க கிட்ட இல்ல. நாம் சொன்னா வாக்கு செலுத்துவாங்கிற நம்பிக்கையும் அவங்ககிட்ட கொள்கை இல்ல. பாருங்க, நாளைக்கு மேடை போட்டு ஏற்கனவே போன வாரம் போட்டாங்க இல்லைங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி ஓட்டு போட்டுருங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்த கட்சி ஓட்டு போட்டுருங்க. இவர் சொல்றாரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவோம். எடப்பாடி நான் மாசத்துக்கு 2000 கொடுத்துருவேன். எங்க அண்ணன் விஜய் இப்ப இன்னைக்கு 2500 கொடுத்துருவான். உங்க அப்பா விட்டு சொத்து வாரவெல்லாம் கட்சி தொடர்ந்து அள்ளி அப்படி தாராள மனசோட அள்ளி கொடுக்குறாங்க. டேய், அள்ளி கொடுக்குறது கல்வி குடுற அள்ளி, மருத்துவத்தை அள்ளி குடி, குடி தண்ணீர் அள்ளி கொடு, கொடுக்க வேண்டியதை அள்ளி கொடுக்காம காசு கொடுத்து என்ன பண்ண போற? யோசிச்சு பாருங்க. கல்வி, மருத்துவம், குடிநீரை இலவசமாக கொடுக்க வேண்டிய இடத்துல, அதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம மற்றதை அள்ளி கொடுத்து என்ன பண்ண, என்ன செய்திட முடியும்? எங்க நம்ம வருமானத்துல 3/4 பணத்தை நாம வந்து மருத்துவத்துக்கும் குழந்தையோட படிப்புக்கும் செலவழிக்குங்க. அதை இலவசமா கொடுத்துட்டா இவன் பணத்துக்காக போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் செய்யாம இவர்கள் மாறி மாறி இன்னைக்கு இலவசம் கொடுத்து உங்களை ஏமாத்த நினைக்கிறாங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி இலவசமாக கொடுப்போம், உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம், உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம்.
உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம், உங்கள் குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பை பெற்று தருவோம், உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம். அதே போல செண்பகவல்லி அணை இருக்கா இல்லையா? இது அணை இருக்கா இல்லையா? நீட்சேப நதி கன்னிகா மதகு அணைன்னு ஒண்ணு உடைஞ்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த செண்பகவல்லியில, அந்த செண்பகவல்லி அணையில் உடைப்பட்டதாக சொல்லப்பட்ட கன்னிகா மதகு இப்ப இருக்குதா இல்லையா? யார்கிட்ட இருக்குது? யாரு வச்சிருக்கா? தமிழ்நாடு வச்சிருக்கா, கேரளா வச்சிருக்கா? இப்ப அதான் கேள்வி. எதுக்கு இவங்க எல்லாம் முன்னும் பூச்சாண்டி காட்டிட்டே இருக்காங்க தெரியுமா? இங்க தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை செண்பகவல்லி அணையின் உடைப்பை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கிறது கேரள அரசு. கேரள அரசுக்கும் செண்பகவல்லி அணைக்கு என்ன சம்பந்தம்? நீங்க கேட்கணும். நாம் அதை தான் கேள்வியா எழுப்பணும். சட்டமன்றத்தில் அதுதான் பேசு பொருளா மாறி இருக்கணும். உடைப்பை சரி செய்யலாம் அப்புறங்க. முதல்ல அணை யாருகிட்ட இருக்கிறது? காமராஜர் ஆட்சி காலத்தில் அணை உடைப்பு ஏற்படுகிற போது காமராஜரை சரி செய்யறார். இந்த அரசியல புரிஞ்சுக்கணும். ஒரு முதலமைச்சர் காமராஜர் ஆட்சிகள் அணை உடைப்பு ஏற்படுது, அதை சரி செய்யறா என்ன அர்த்தம்? அப்ப அணை காமராஜர்னா, காமராஜர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் காசு நாட்டோட காசு எடுத்து சரி பண்றான்னா அந்த அணை தமிழ்நாட்டிற்கு உட்பட்டதாக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு உரியதாக இருக்கிறது அர்த்தம். அதே அணை சில ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் உடைப்பு ஏற்படுகிற போது முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்காரு. எம்ஜிஆர் கல்லால இருந்து பணத்தை எடுத்து, கஜானால இருந்து பணத்தை எடுத்து அணை உடைப்பை சரி செய்யாம கேரள அரசாங்கத்துக்கு போய் கொடுக்கிறாரு. அப்பதான் ஒரு அரசியல் நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அணை தமிழ்நாட்டுக்கானதல்ல, கேரளாக்கானது, அதனால காசு கொடுத்துருக்கேன், சரி பண்ணுவாங்கன்ட்டார். அப்ப யாருமே கேட்கல, ஏன் காமராஜர் அவராத்தான் ஏன் சரி பண்ணாரு, அது நம்ம தானங்க, ஏங்க அங்க காசு கொடுத்தீன்னு கேட்கல. சரி, அதுக்கடுத்து ஒருத்தர் வந்தார், பெரியவர், யாரு? கருணாநிதி. சரி, அவராது புடுங்கிடுவார் அப்படின்னு பார்த்தா கொடுத்த பணத்தை புடுங்கி மறுபடியும் கஜானால போட்டார். எம்ஜிஆர் எதுக்கு அடுத்த ஒண்ணு கொடுத்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி இங்க போட்டாரு. 38 வருஷமா இன்னும் அணை நம் பக்கம் திரும்பல. இதுல என்ன ஒரு அவலம் தெரியுமா? கேரளாவுக்கு தண்ணி போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னா கூட விட்டுறலாம். கேரளாவுக்கு அந்த நீர் அணி உடைஞ்சு கிழக்க போக வேண்டியது மேற்க போய்கிட்டே இருக்கு தண்ணி. கேரளா தண்ணி இல்லாம இருக்குது, அந்த தண்ணியை வச்சு பயன்படுத்துன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. கேரளா கடவுளின் தேசம் என்கிறார்கள். தண்ணி போதுமான அளவு கிடக்கிறது. அந்த தண்ணி சும்மா போய் கடல்ல போய் சேருது. அந்த தண்ணி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவ்வளவு தூரம் கடல்ல போய் சேருது. நாம இந்த தென்காசி வழியா, திருச்சி, இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வழியா, தமிழ்நாட்டிலிருந்து 7 பாதை வழியா கேரளாவுக்கு என்ன கொடுக்குறோம்? பால் கொண்டு போறோம், மாடு கொண்டு போறோம், காய்கறி கொண்டு போறோம், கீரை கொண்டு போறோம், அரிசி கொண்டு போறோம், சீனி கொண்டு போறோம். இங்க இருக்கக்கூடிய உணவகம் உருவாக்கப்பட்ட அத்தனை விளைபொருட்களையும் கொண்டு போறோம். அதை விளைவிப்பதற்கு தண்ணி கொடுங்கன்னு சரியா கேட்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கேரள அரசாங்கம் அந்த அணை உடைப்பை சரி செய்வதற்கு மறுக்கிறது. சரி, அணை என்னோட அணை பேசுறா அப்படின்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் இன்னை வரைக்கும் பேச மறுக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேசுவாங்கல்ல, நாங்கெல்லாம் அப்படியே உலக தமிழர்களே, உலக தொழிலாளர்களே, பாட்டாளி வர்க்கங்களே அப்படிம்பாங்கல்ல. அங்கேயும் கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆட்சி இருக்கு. 2 பேரையும் பேச சொல்லுங்க. என்ன உங்களை பொண்ணாடுக்க சொன்னாங்க போய் குசு குசுன்னு பேசுறதுக்கு? எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கீங்க? 35 வருஷமா பேசி இந்த அணை யாருக்குன்னு இன்னை வரைக்கும் சொல்ல முடியுதா? அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க போய் தலைநல்ல தரணி சுகர்ஸ் ஃபேக்டரி இருக்கு பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் மேற்காம போயிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு இடத்துல கட்டடமே தெரியாது. இப்ப என்னன்னா நம்மளோட அரசியல் எவ்வளவு கேவலமா இருக்கு, நம்ம அரசாங்கம் எவ்வளவு அவமானமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பில்டிங் இடதுபுறத்துல, இங்க இருந்து நீங்க மேற்காம போனா இடதுபுறத்துல ஒரு பில்டிங் இருக்குதே தெரியாது, மரமா இருக்கும், சோலையா இருக்கும். அதை மரத்தை பிரிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா தான் ஒரு கட்டடம் இருக்கிறதே தெரியும். அது என்ன கட்டடம்? கேரளாவோட வனத்துறையோட கட்டணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல போனீங்கன்னா கேரளா வனத்துறை. வனத்துறைனா என்ன? அவன் இந்த மரங்களை பாதுகாக்க, காடுகளை பாதுகாக்க அவன் கட்டடம் கட்டுறான். சுத்தி பூஞ்சோலையா வச்சு மரங்களா வச்சு கட்டடம். அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்க மொட்டையா ஒரு கட்டடம் தெரியும். எது? மரமே என்னன்னா, மரம்னா என்ன, செடினா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு கட்டடம் தெரியும். அது யாரோட கட்டடம்? தமிழ்நாடு அரசு வனத்துறை கட்டடம். இவனுக்கு மரம்னா என்னன்னு தெரியுதா? இவனுக்கு காடுனா என்னன்னு தெரியுதா? இவனுக்கு எல்லனால என்னன்னு தெரியுதா? நாம இங்க இருந்து செண்பகவல்லியை பத்தி பேசுற குரூப்பா யாராவது இங்க இருந்து கிளம்பணும்னு வச்சுக்கங்களேன், அங்க இருந்து இவன் போன் பண்ணிடுவான், தலை மேல வந்துகிட்டு இருக்காங்க இவங்க பேசுறவங்க அப்படின்னு. மேல இருந்து கேரளாக்கார கீழே இறங்கி வந்துடும், உங்களுக்கு அனுமதி கிடையாது, கிளம்ப பண்ணிடுவான். நம்ம வனத்துல இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இது இங்க மட்டுமல்ல, நேற்றைய தினம் 2 நாளைக்கு முன்னாடி கூட நீலகிரியில பார்த்திருப்பீங்க, கூடலூர்ல நம்ம எல்லைக்குள்ள வந்து அவன் கேரளாக்காரன் போர்டு வச்சுட்டு போயிட்டான். அப்ப நம்மளோட எல்லையை விட்டு கொடுக்கிற வேலை நடக்கிறது. அதுல முக்கியமானது செண்பகவல்லி அணை. நான் கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர் ஆனா அங்க முதல்ல அணை இருக்குதா இல்லையா எல்லாத்தையும் தாண்டி இந்த சட்டமன்ற உறுப்பினரை அங்க போய் பார்க்க விடலனா கட்டாயம் இந்த மீட்பு குழுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க விவசாயிகள் இருக்காங்க, 40,000 ஏக்கர் பாசன வசதி கொண்ட விவசாயி இருக்காங்களா, அத்தனை விவசாயிகளும் திரட்டி கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர்களோடு சென்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த அணையின் உடைப்பை சரி செய்வேன்.
கண்டிப்பா பண்ணுவேன், அது நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு அது தேவை கிடையாது. நீங்க பாருங்க, சதன் திருமலைக்குமார் எங்க அண்ணன் டாக்டர் 5 வருஷம், ஏற்கனவே 10 ஆண்டுக்கு முன்னாடி 5 வருஷம் இந்த இடத்துல இதே இடத்துல வைக்க துண்டை இப்படி போட்டு பேசிட்டு போனாரு. இப்படித்தானே? என்ன அருவையா இருக்கோ? இல்ல இல்ல, இழுவ என்ன சொன்னாரு? நான் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சரி, அவர் கட்சி ஆட்சியில் இல்லைன்னு வச்சுங்க, அவர் கூட்டணி ஆட்சியில் இல்லைன்னு வச்சுங்க, வாசுக்கு வந்துருவாரு, ஒரு உண்ணாவிரத்தை போட்டுருவாரு, காலையில இருந்து சாயங்காலம் ஒரு உண்ணாவிரம், செண்பவல்லி 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 செண்பவல்லி, ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. வாசுக்கு வர மாட்டார், கரிவலத்திலேயே நாங்க எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அப்ப என்ன, ஏன் அவருக்கு மறுபடியும் அவரோட உறுப்பினர் 2 முறை இருந்தாரு, இந்த வேணா சீட்டு வேணான்ட்டாரு. ஏன் சொல்லுங்க? விளக்கமாறு வந்துடும், திருப்பி திருப்பி கேட்பாங்க. அதனால இந்த வாசு வேணா கடையில் கொடுத்துருங்க, இந்த தனி தொகுதி வேணா எனக்கு பொது தொகுதியில நம்மால் இன்னொருத்தர் இருக்காரு, நான் அவரை நிப்பாட்டி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஓட்டு. அப்ப இந்த மாதிரி கூட்டணி கட்சியெல்லாம் வருவாங்க போயிருவாங்க, அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் தேவையில்லை. நாங்க அதனாலதான் சொல்றோம், இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக சொல்றோம், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சொந்தக்காரர்களாக சொல்றோம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முதல்ல தேவை என்ன என்பதை நோக்கம் கொண்ட பிள்ளைகளாக நிற்கிறோம். அதனால நாங்க தீர்த்து வைப்போம்னு சொல்றோம். போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தல், நாங்க பேசுனது பிடிச்சதோ, அவங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது கண்ணு பிடிச்சதோ காது பிடிச்சதோ, அவங்க பேசுனது பிடிச்சதோ சிரிச்சது பிடிச்சதோன்னு சொல்லி திமுகவுக்கு அதிமுகவுக்கு காங்கிரஸ் பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவங்க ஆட்சியில வாழ்ந்துட்டீங்க. அப்படி அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியில இருந்தும் கூட நாம சொல்லக்கூடிய இப்ப பேச எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. நான் அதனாலேயே சொல்றேன், நீங்க சரி தப்பெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், அவன் சரி செய்யல, ஒரு தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும், இவங்க சரி பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறதுக்காவது நீங்கள் கட்டாயம் விவசாய சின்னத்துல உங்கள் வாக்கை செலுத்தணும். ஏன் அப்படின்னு திருப்பியும் சொல்ல வேண்டினா, இப்ப நம்ம எதிர்த்தாப்புல பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க சென்னிகுளம் சுப்பலாவரத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது. அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கடைசி கட்டடம் மட்டும் இப்ப இடியாம கொஞ்சோண்டு கிடக்கு, இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம் மாதிரி ஒரு சோறு மட்டும் கொஞ்சம் நிக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள், நெசவு தொழில் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து அந்த பொருட்களை ஏற்றி கொண்டு போனாங்க, ஈரோட்டு பகுதிக்கு கொண்டு போனாங்க, சாயம் முக்குனாங்க. அப்படி அவங்க தொழில் செய்வதற்கு எளிமையா இருந்தது. எல்லோரும் சிறு குறு தொழில் முதலாளிகளா இருந்தாங்க. எப்ப இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை காலி பண்ணி அந்த தொழிலை அழிச்சாங்களோ, யாரெல்லாம் 2 தறி 3 தறி 4 தறி 5 தறின்னு சொந்தமா வீட்டுக்குள்ள 10 தறி ஓட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க நிக்கிறாங்க? கார்பரேட் முதலாளிகள்கிட்ட போய் ஆலையில போய் வேலை செய்யக்கூடிய, மில்லுல போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியா மாறி நிக்கிறாங்க. நூல் விலை ஏறி போச்சு, பாவு விலை ஏறி போச்சு, அதை பெறக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. அதற்கான கூட்டுறவு திட்டம் இருக்கான அதுவும் இல்ல. பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கி கொடுத்திருந்தா இன்றைக்கு தொழிலாளர்களாக மாறியவர்கள் மறுபடியும் முதலாளியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 35 வருஷமா அதை யாருமே செய்யல. கட்டாயம் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினராக மாறினால், வெறும் நீங்க நினைக்கலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தானே போக முடியும், நீங்க இருக்கக்கூடிய தொடர் வண்டி எங்குது மத்திய உட்பட அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்க விளையாட்டுக்கு சொல்லல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க விவசாய சின்னத்துல ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்த பிறகு நான் பேசியதை செய்கிறேனா இல்லையான்னு நீங்க பார்க்கலாம். இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சாதாரணமா சொல்லதான், சுகாதாரம். முதல்ல சுகாதாரம். இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லா வசதியும் கிடைக்குதா? நீங்க நேரம் இங்க இருந்து எங்க போனோம்? சங்கரங்கோயில் போனோம், இல்லைன்னா தென்காசி போனோம், இல்லைன்னா ராஜபாளையம் போனோம். மகப்பேறு வசதி சரியா இருக்குதா? இந்த தாலுகா இங்க இருக்கக்கூடிய சிவகிரி தாலுகா மருத்துவமனை, அங்கிட்டு போனா வாசு மருத்துவமனை, இங்கிட்டு போனா புளியங்குடி நகராட்சி மருத்துவமனை, இங்க கரிவலத்தில் சங்கரங்கோயில் போய் நிக்கிறோம். 24 மணி நேரம் மகப்பேறு பார்க்கக்கூடிய வசதி உள்ள ஒரு மருத்துவமனை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்களா? 2.25 லட்சம் பேர் வாழ்றோம். இன்றைக்கு வாக்காளர்களாக இன்னைக்கு நம்ம 2,39,000 பேர் கணக்கிட்டு கொடுத்திருக்காங்க. 2,39,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு 24 மணி நேரம் மருத்துவர் கொண்ட வசதி கொண்ட மருத்துவமனை ஏற்படுத்த முடியல, மகப்பேறு மருத்துவமனை கொடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த அரசு என்ன மருத்துவம் பாக்குது, என்ன மருத்துவத்தை இந்த மக்களுக்கு கொடுத்துரும். அப்ப அதை சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்ட தேவையில்லைங்க, ஒரு கட்சிக்காரங்க நடத்தி வாங்கலாமே. இதே சிவகிரியில் நாங்க தானே போராடி இன்னைக்கு 2 ஷிப்டுக்கு மருத்துவர் கொண்டு வந்து பாட்டி வச்சிருக்கோம், ஒரு ஷிப்ட் இருந்து 2 ஷிப்டா மாத்தி வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து செயல்படுற கட்சினாலதான் இலவசங்களை தவிர்த்து கல்வி, மருத்துவம், இந்த அதுபோல விவசாயம், அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, பால் வாக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அங்கங்க நாடுகள்ல போய் பாருங்க, விவசாயம் பண்ணுவது அரசு தொழில் என்று சொல்லுகிற போது எல்லோரும் நக்கல் அடிச்சாங்க, படிச்ச பையனை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சீமான் கிண்டல் அடிச்சாங்க. ஆந்திர பிரதேசத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய யாரு, சந்திரபாபு நாயுடு 20,000 ஏக்கர்ல அவரே
அரசாங்கமே விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏன் அது படிச்ச வேலை இல்லையா? பாருங்க, ஒன்னாப்புல இருந்து பட்டப்படிப்பு படிக்க வரைக்கும் கல்வி இலவசம் சீமான் சொல்கிற போது அது எப்படிங்க சாத்தியம்? சீமான் சாத்தியம் இல்லாததா பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேரளா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு? கேரளா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, பட்டப்படிப்பு வரைக்கும் கல்வி இலவசமாக கொடுக்கும் கட்சியாக ஆளுங்கட்சி இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார் கேரளா முதலமைச்சர். நினைச்சு பாருங்க. அப்ப முதலமைச்சராக இருந்தால் ஒருத்தர் அறிவிக்க நினைச்சால் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை அறிவிக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு நோக்கம் கிடையாது, அவங்க அறிவிக்கல. அப்படி நோக்கம் கொண்ட பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். நம்ம வாசுதேவன் தொகுதியில நான் போட்டியிடுகிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு பணியாற்றுகிற நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மக்கள் பிரதிநிதி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான், வேலை செய்யறதுக்கு தான். சம்பளம் கூட்டி கேட்கறது 50,000 1,00,000 வாங்க, 1,10,000 வாங்க, அதுக்கு இல்ல, மக்களுக்கான சேவை செய்யறதுக்கு. அப்படி ஒரு சிறந்த சேவகனாக எல்லாரும் விருது வாங்குவாங்கல்ல, அந்த விருது இந்த விருது இந்த விருதுன்னு. கண்டிப்பா நீங்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் 234 சட்டமன்ற உறுப்பினர்ல முதல் சட்டமன்ற உறுப்பினர், நல்ல வேலை பார்த்த முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற விருதை பெற்று இந்த மக்களிடத்தில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறேன். அதனால் உங்கள் வாக்குகளை இந்த முறை கட்டாயம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான ஏற்கலப்பையை தாங்கிய அந்த விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கான அடுத்த வாழ்க்கையை நீங்கள் மீட்டெடுக்குமாறு கேட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி கூறிவிட. நன்றி, வணக்கம். நமது சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி.